ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலம வீரா சேனல் அண்ட் விளாக்ஸ். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோவும் எங்கள் ஊர் பொங்கல் திருவிழாவில் ஈவினிங் மாவிளக்கு எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி தாங்க போயிருந்தோம். கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. ஆனால் பூஜைக்கு சொல்லியிருந்தேன். ஒரு கோயிலுக்கு வரேன்னு மட்டும் சொல்லியிருக்காரு போல். எங்கள் கோவிலில் பூஜை பண்ணுறாரு, அந்த ஊரில் தாங்க இருக்கார். ஆனால் அவருக்கும் வெளியே வேலை இருக்கும் இல்லையா, அதனால் கோயிலுக்கு வரணும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோன்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க. சரின்ட்டு நாங்கள் போனோம். கோயிலுக்கு போகும்போது பூஜை ஜாமெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தேன். தேங்காய் பழம் மட்டும் நான் வாங்கலை. நம்ம பூஜைக்கு சொல்லிட்டோன்னா நம்ம 250 ரூபா பணம் மட்டும் கட்டினா போதும். அங்கே பொங்கல் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பழம் உடச்சி கொடுப்பாங்க. இவர் சொல்லியிருப்பாரு, நானும் விட்டுட்டேன். நான் வந்துட்டு அம்மாவுக்கு வீட்டிலேருந்து எதாவது பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். காலையில் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம்மா. அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே விசேஷம். அதுவும் குலதெய்வம் கோயிலுக்கு போனோன்ட்டா நம்ம ஏதாவது நம்ம வாங்கிட்டு போயாவது கொடுக்கணும். அம்மாவுக்கு வந்துட்டு அன்றைக்கி நான் வெல்லம் வாங்கிட்டு போயிருந்தேன். வெல்லமும் அதுக்கப்புறமா நெய்யும் வாங்கிட்டு போயிருந்தேங்க. அம்மாவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சுட்டு போய் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் நான் வெல்லமும் நெய்யும் என் பையனை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கூட கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அபிஷேகத்துக்கு. பார்த்தா கூடவே 2 சாக்லேட்டும் அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். சரின்ட்டு அம்மாவுக்கு நான் வாங்கிட்டு வந்த எல்லாமே தட்டில் வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் அம்மாவுக்கு மாலைலாம் வாங்கிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்த உடனே பூ எல்லாமே அவங்க போட்டுட்டாங்க. போட்டுட்டு விளக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் விநாயகர்கிட்ட ஏற்ற சொல்லியிருந்தாங்க. விநாயகர்கிட்ட ஏற்றிட்டு அப்புறமா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாகாத்தம்மன் இருக்காங்க, அவங்களுக்கும் பாலை முட்டை எல்லாமே வாங்கிட்டு போய் வைப்போம். அது எப்படி சொல்கிறது தெரில, நான் எப்படி மறந்தேன்னு தெரில. சரின்ட்டு போனோம். அம்மாவுக்கு என்னால் முடிஞ்சது வெல்லமும் அதுக்கப்புறமா சாக்லேட்டும் வாங்கிட்டு போய் பிரசாதமாக கொடுத்துருந்தேன். அப்புறமா அவங்க பொங்கல் வச்சு அம்மாவுக்கு படைச்சிப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் கொண்டு போய் கொடுத்துருந்தோம். அந்த வெல்லத்தையும் அம்மாவுக்கு பிரசாதமாக படைச்சாங்க. அம்மா கூட்டி விட்டாங்களா, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் சிவராத்திரிக்கெலாம் வரும்போது ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்பா கடகன்னு சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் நின்று கூட பார்க்க முடியாது. இப்போ நல்லா நின்று பொறுமையாக அம்மாவை நல்லபடியாக வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு இருங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க கிளம்பியிருந்தோம். அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். போயிட்டு அம்மாவுக்கு ஒரு நேர்த்தி கடன் இருந்ததுங்க, வேண்டியிருந்தோம். அதாவது சிவராத்திரி அன்றைக்கி எங்கள் குலதெய்வம் கோயில் கூட போக முடியல. அப்போ வந்துட்டு என் பையனுக்கு அம்மா போட்டுடுச்சு. அவனுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு, அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு மாற்றி மாற்றி 3 பேருக்கு அம்மா போடுவோம். அப்போ வேண்டியிருந்தேன். அப்புறம் முத்து வாங்கி போடுறேன்ட்டு போயிட்டு அம்மாவுக்கு முத்துலாம் வாங்கி போட்டுட்டு அப்புறம் மாவிளக்கு என் பையனுக்கு ரொம்ப நாளாக கண் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். கண் மலர்லாம் வாங்கி உண்டியலில் செலுத்திட்டு அப்புறமா மாவிளக்கு தாங்க எடுத்திருந்தோம். மாவிளக்குலாம் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியாதுங்க. அங்கே ஒரு பாட்டிலாம் இருப்பாங்க. நம்ம காசு கொடுத்தோன்னா அவங்க எடுப்பாங்க. அவங்க ஆளையே காணோம். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இருந்தே ஒருத்தவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க வந்திருந்தாங்க. எப்படி எடுக்கணும்னு தெரியலே நின்றுட்டு இருக்கும்போது அவங்க வந்து இப்படிலாம் எடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா. ஃபஸ்ட்டு என் பையனுக்கு, அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு, என் வீட்டுக்காருக்கு, நான் 3 பேருக்கு எடுத்து முடிச்சதுக்கப்புறமா என் வீட்டுக்காரர் வந்து லாஸ்ட்டாக எனக்கு எடுத்தாருங்க மாவிளக்கு. நல்லபடியாக மாவிளக்குலாம் எடுத்து முடிச்சுட்டு வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டு அம்மா வந்து ஒரு வேலையாக சாத்திற்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டதுக்கப்புறமா அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஜூஸும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே சூரங்குடி கிளம்பிட்டோங்க. அங்கே அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ ஐஸ் வாட்ரு ஜூஸு குடித்தா தாகமே அடங்கலை. வெயிலுக்காக சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஊரில் அன்னதானம் போடுறாங்க கோவில்லேருந்து. ஆனால் வந்துட்டு எங்களால் போய் சாப்பிட முடியல. தங்கச்சிங்களுக்கு அவங்களும் எனக்கு வேண்டாம், வீட்டில் இருந்து சாப்பாடே சாப்பிட்டு போதும்க்கா, நாங்கள் காலைல செஞ்சதே போதும்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட போகல. நானும் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டு என்னாலே முடியல. சரி, தங்கச்சி வீட்டுக்காரும் என் வீட்டுக்காரருக்கு அப்புறம் தம்பி 3 பேர் மட்டும் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வரும்போது எனக்கு கொஞ்சம் பருப்பு பாயசம் வாங்கி வந்து கொடுத்துருந்தாங்க. அம்மாவும் தங்கச்சி மாமியார் அவங்களும் போயிருந்தாங்க. சாப்பாடெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு சொல்லியிருந்தாங்க. நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டிருப்பேங்க. பக்கத்து ஊர்லலாம் வந்து நல்லபடியாக சாப்பிட்டு போவாங்க. அன்னதானம் நல்லா சூப்பராக நடக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் மாவிளக்கு எடுக்கிறதுங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு கடகடன்னு அங்கே வந்துட்டு டைம் கடன்னு ஓடுது ஊரில். அதுக்கப்புறமா ஈவினிங் மாவிளக்கு எடுக்க சூப்பராக ரெடி ஆனதுக்கப்புறமா மாவிளக்குலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கோவிலுக்கு. ஃபஸ்ட்டு எப்பயும் சொன்ன மாதிரி எங்கள் தெருவுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் பக்கத்து தெருவு அப்படியே லைனாக போகும். எப்படியும் இது ஒரு 1/2 hour மேலேயே ஆகுங்க அப்படியே நின்று நின்று போகிறதுக்கு. மொத்தம் 3 மாவிளக்கு எடுத்திருந்தோம். 1 என் பொண்ணுக்கிட்ட கொடுத்துருந்தேன். 2வது என் 2 தங்கச்சி பொண்ணுங்கிட்ட ஒன்று கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு என் தம்பி பொண்ணு, அத்தை எனக்கு இல்லையான்னு கேட்டேன். உனக்கு இருக்குடா, அத்தை அங்கே போய் அக்காட்டிருந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படியே போய் கோவிலில் போய் நிற்போம் கொஞ்சம் நேரம். அங்கே குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு இன்னொரு இடத்துல போய் தான் கத்தி போடுவாங்க. இந்த 2 நாள் கத்தி போடாதவங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக கத்தி போடுவாங்க. இனிமேல் சூப்பராக இருக்கும். அங்கே போயிட்டு அந்த இடத்துல போய் நின்று லைனாக நின்றுட்டுருப்போம். அந்த ஆப்போசிட் நின்றுட்டு இருந்தோன்னா நடுவில் அவங்க கத்தி போடுவாங்க அங்கே. அப்புறமா மாவிளக்குலாம் எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள். எல்லோரும் அந்த குடம்லாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் வருஷம் குடம்லாம் வாங்குவோம். போன வருஷம் வந்துட்டு ரொம்ப அந்த குடம் வந்துட்டு விளக்குல தெரியாமல் அப்படியே வேடிக்கை பார்த்துரும்போது அது பிடிச்சிடுதா,
அது இதுவாயிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வாட்டி குடை வாங்கலை. மாவிளக்கு மட்டும் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. நாங்களும் குடை எதுவுமே வாங்கலைங்க. அந்த பூ குடை மாதிரி இருக்கும், அது வாங்கலை. நான் மாவிளக்கு மட்டும் அழகாக ரெடி பண்ணி குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக பூ வச்சு அழகாக ரெடி பண்ணியாச்சு. அப்படியே இப்போ நிற்கிறது வந்து கோவில் பக்கத்துலங்க. கோவில் அப்படியே லைனாக விளக்கு பூஜைக்கு எப்படி நின்னாங்களோ அது மாதிரி இப்போ வந்து மாவிளக்கு நிறைய பேர் எடுக்கிறதுனால இடம் பத்தாது. லைனாக வந்துட்டு அப்படியே லாஸ்ட் வரைக்கும் நிற்போம். நின்று எல்லா கத்தியெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அங்கே போய் நின்று தான் கத்தி போடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் நல்லா அழகழகாக அந்த மாவிளக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. ஒருத்தவங்க மாவிளக்கு மேலே அகல் விளக்குலாம் வச்சு ஏற்றிருப்பாங்க, ஒருத்தவங்க அந்த குடை வச்சுருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சூப்பராக அந்த மாவிளக்குலாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இவர் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பெரியப்பா வேணும், அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு எட்ரா வீடியோன்னு சொல்லிட்டு இருந்தார் போல். குட்டியாக ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா என் தம்பி பொண்ணுக்கிட்டேயும் போயிட்டு அங்கே நிற்கும்போது மாவிளக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட் தங்கச்சியோட 2வது பொண்ணு அந்த பக்கம் நிற்கிறவங்க, அவங்க 2 பேருக்கு தான் விளக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சே சோகமாக வச்சுருந்தாங்க. ஏன் இல்லை, இந்தாங்க வச்சுக்கோங்க சொல்லிட்டு அப்புறம் அவங்க 2 பேர் கையில் விளக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த 2 குட்டீஸும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு கொஞ்ச நேரம் தான் மாவிளக்கு வச்சுருந்தா, அதுக்கப்புறம் என் கையில் கொடுத்துட்டா. எப்பயுமே வருஷம் இப்படி தான் பண்ணுவாள். முந்திலாம் நானும் அவளும் சேர்ந்து எடுக்கும்போது தங்கச்சியும் கையில் வச்சுருப்பா, குழந்தைங்களும் பார்த்துட்டு பிடிக்க முடியாது. அதனால தான் இந்த வாட்டி 3 பேருக்கு தனித்தனியாக 3 விளக்கு கொடுத்துருந்தோம். அதில் குட்டீஸ்லாம் கொஞ்சம் நேரம் மாற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் வச்சதுக்கப்புறம் என் பொண்ணு கொஞ்ச நேரம் அந்த விளக்கு வச்சுருந்தா. விளக்கு காற்றடிக்கிறதுனால அம்மந்து போகுங்க, அப்பப்போ ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் என் பையன் பாருங்கள் மாவிளக்கு அன்னைக்கு கத்தி போட்டிருந்தான். பொங்கல் அப்பவும் போட்டிருந்தான், ஆனால் அவன் அந்த பக்கம் போட்டதுனால வீடியோ எடுக்க முடியல. மாவிளக்கு எடுத்து நிற்கும்போது அந்த பக்கம் திடீர்னு அவன் கத்தி போட்டிருக்கான். என் தம்பி போய் வீடியோ எடுத்துகிட்டு என்கிட்ட சொன்னான். நானும் பார்த்தேன். குழந்தை கத்தி போடும்போது சவுண்டம்மா தாயி டிஸ்கோல் சொல்லி போடுவாங்க, அம்மா பேரை சொல்லி. அப்படி சொல்லிக்கிட்டே தான் கத்தி போடுவாங்க. கத்திலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மாவிளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலுக்குள்ளே போய் அம்மாவை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து கரகம் விடுறதுக்கு கிளம்புவாங்க. அதுக்கு முன்னாடி பசங்கள்லாம் பொம்பளை பொண்ணு வேஷம் போட்டுட்டு நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடுறது, அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாப்பா வந்துட்டு சிலம்பம் சுற்றி இருந்தா, நல்லா அழகாக சுற்றின அந்த பொண்ணு. சிலம்பம்லாம் சுற்றி கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் அவங்களும் பின்னாடியே வந்துட்டாங்க. ட்ரம்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொம்பளை வேஷம்லாம் போட்டு வந்திருந்தாங்க. பசங்கள்லாம் நல்லா சேர்ந்து நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா ட்ரம்ஸ்லாம் வாசிச்சுக்கிட்டு அந்த அதுக்கும் நல்லா சூப்பராக டான்ஸ்லாம் ஆடினாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பொம்பளை பசங்களும் பின்னாடி நின்று அவங்களும் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், ஆடுறது ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு அந்த பையன் ஆடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு பொம்பளை பசங்களும் இந்த வாட்டி தான் சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே ஆடி முடிச்சுட்டு ரோட்டில் தான் கொஞ்சம் நேரம் ஆடி முடிச்சுட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கோவிலில் போயிட்டு ஆம்பளைங்க அந்த பக்கம் பொம்பளைங்க சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பாருங்கள். கோவில் திருவிழாவில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கரகம் கரைக்க போயிட்டாங்க. கரகம் கரைக்கும்போது நைட்டு கோவில் கிணத்துல தாங்க கரகம் கரைப்பாங்க. கோவில் கிணத்துக்கிட்ட எல்லாம் சுற்றி நின்றுக்கிட்டு அப்படியே கரகம் கரைப்பாங்க பாருங்கள். மிந்தி வந்து கோவில் கிணறு கொஞ்சம் குட்டியாக இருந்தது. குழந்தைங்களாம் எட்டி பார்க்குறாங்க எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோவில் கிணறு நல்லா சூப்பராக எடுத்து கட்டி ஹைட்டாக கட்டிட்டு அப்படியே கேட்டெல்லாம் போட்டாங்க. அதனால் அவ்வளோ பேர் நிற்க முடியாது, சுற்றி தான் நின்று பார்க்க முடியும். கோவில் கிணத்துக்குள்ளே 2 பேர் இறங்கியிருக்காங்க பாருங்கள். அவங்க இறங்கினதுக்கப்புறமா கரகத்தை சுத்தமான பக்கெட்டியில் வச்சு அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிணத்துக்குள்ளே இறக்குறாங்களா. உள்ளே இறங்கின 2 பேரும் இந்த கரகத்தை வாங்கி நல்லபடியாக கரைச்சி விடுவாங்க. கரகத்தை கரைச்சி முடித்தோன்னா கையில் கட்டியிருக்கிற காப்பு, போட்டிருந்த பூனல் எல்லாத்தையும் அவுத்தி கிணத்துக்குள்ளே போட்டுருவாங்க. சின்ன பசங்க மற்றவங்களாம் பூனல் அவுத்துறாங்க, பெரியவங்க மட்டும் பூனல் போட்டுட்ருப்பாங்க. திருவிழா நல்லபடியாக முடிஞ்சதுங்க. இதுக்கப்புறம் மஞ்சள் நீர் ஆடுறது, வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீர் ஆடுறது. ஆளுங்களாம் தேடி வந்துட்டாங்க. எப்பயுமே அவங்க தான் தேடி வருவாங்க. இவர் தூங்கிக்கிட்டே தான் இருப்பார். இந்த வாட்டி எந்திச்சு வெளியே போங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உள்ளே எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் ஆயிடுன்னு சொல்லிட்டு அவங்களே வெளியே வர சொல்லிட்டாங்க. சூப்பராக மஞ்சள் நீர் ஆடி முடிச்சதுக்கப்புறம்
அன்னைக்கு மதியானம் அப்பா அன்னதானம் போகிற ஒரு கோவில், அங்கே தான் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.